கமல் ஃபேன் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த படத்தை பார்த்த விதத்துல நெகட்டிவா சொல்ற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ இந்த படத்தை போய் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாமா, ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலா இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு, அதான் உண்மை. ஆனா வந்து ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்றேன், அவங்க சொல்றது இந்த படம் வந்து மோசமான படம் கிடையாது. இந்த படம் வந்து கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு கமர்ஷியலான சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஹிட். ஜெயில அளவுக்கு மாஸ் என்டர்டைனிங் இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து மாஸ் என்டர்டைனிங் ரொம்ப அந்த அளவுக்கு இல்ல. பட் அதே நேரத்துல இந்த படம் வந்து ஹிட் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு படம் தான். ரஜினிகாந்த் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படம் தான் வந்து அவர்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். பியர் ஆஃப் த மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவ்வளவு நேர்த்தியான ஒரு நடிப்பு. இந்த வயசுல அவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஃபைட், எல்லா விஷயத்தையும் ஃபைட், டான்ஸ், எல்லா விஷயத்தையுமே வந்து அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. சோ வந்து ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். புதுசெட்டி மாறன் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ரிவ்யூவர். அவங்களாம் வந்து இந்த படம் காட்டு முக்கங்க. காட்டு முக்கங்கிறது அர்த்தம் உங்களுக்கு புரியணும். இப்ப ரிவ்யூஸ் எல்லாம் நம்பாதீங்க. ரிவ்யூ பண்ண கூடாது. என்னோட மதிப்பு வந்து 5க்கு நான் ஒரு 3 மார்க் கொடுப்பேன்.